போர்டு ஃபுல்லா தெரியுதாமா? Yes, sir. Right. Okay, but so now last class we had discussed about the Rolle's theorem and Lagrange's mean value theorem. அதுல கொஞ்சம் சில problems we have left out. We'll finish, then we'll move on to the next chapter 7.4 exercise. We'll discuss about the Maclaurin series, Taylor series. அதுவும் கொஞ்சம் important. I hope you understand very clearly the concept in Rolle's theorem and Lagrange's mean value theorem. சிலதெல்லாம் அடிக்கடி ஒரு 3 மார்க் கொஸ்டின்ல அப்பப்போ ஜம்ப் ஆயிடுது. Lagrange's mean value theorem இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ற மாதிரி. ஐ ஹோப் லாஸ்டா நம்ம 7th 8th ப்ராப்ளம் போட்டோம். என்ன ப்ராப்ளம் லாஸ்டா போட்டோம் பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 7.3ல எந்த சம் போட்டோம்? எக்ஸசைஸ் 7.3ல 8 போட்டோமா 7 போட்டோமா? 7 போட்டோம்ல. 8th sum நம்ம. So we are going to do the 8th problem. Clear? Sir, we'll continue. Are you all ready for that? Shall we move on? Sir. Yes, பாருங்க. Question. Previous year question papers we have found this type of question. இதே மாதிரி question உங்களுக்கு previous year question paperல வந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, does this exist a differentiable? 8th problem. Does this exist a differentiable function f of x such that பாருங்க, such that f of 0 is equals to -1, f of 0 is equals to -1, comma f of 2 is equals to 4, and f dash of x is less than or is equals to 2 for all x. Justify your answer. Okay, so justify your answer அப்படின்னு கொடுத்துட்டாங்கம்மா. justify your answer அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன இது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன இருக்கு? இங்க ஒண்ணுமே கொடுக்கல. does the exist a differential function f of x such that f of 0 f of minus. அப்போ நான் எந்த தியரத்தை கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியாது, ரோல்ஸ் தியரமா இல்லையான்னு. ஆனா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எனக்கு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் பாருங்க. இது எக்ஸிஸ்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டான் f of x. ரெண்டாவது f of 0 and f of 2 வந்து வேல்யூ கொடுத்துருக்கான். இது ரெண்டும் ஈக்குவலா இல்லை, அதை கவனிச்சிங்களா? அப்போ இது கண்டிப்பா என்ன தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும்? Lagrange's mean value சாட்டிஸ்ஃபை. ஸோ LMV தியரத்தை இது சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்குமா? அப்போ எனக்கு LMV கண்டிஷனுடைய இது என்னன்னா, கண்டிஷன் f dash of c is equals to f of b minus f of a divided by b minus c. இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதுதான் என்னுடைய ab. நான் இதை b ன்னு எடுத்துக்கிறேன், இதை a ன்னு எடுத்துக்கிறேன். your a is equals to 0 and your b is equals to 2. Now we'll find what is f dash of c is equals to f of b, that is called f of 2 minus f of 0 divided by 2 minus 0. What is f of 2? 4 minus 1, that is called plus 1 divided by 2. We'll get f dash of c is equals to 5 divided by 2, correct? Which is equals to 2.5 சொல்லலாம். ஆனா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ல, f dash of x is less than or equal to 2. இப்போ இந்த f dash of c இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் தான் நான் f of எப்படி எடுக்கணும்? ஏன்னா at any point, இது வந்து நான் சொன்ன ஒரு இன்ஸ்டன்ட் பாயிண்ட்னு சொன்ன c-ன்றது ஒரு சர்டைன் பாயிண்ட்ல கிடைச்சக்கூடியது. அப்ப f dash of x-ன்றது கண்டிப்பா 2க்கு கீழே தான் இருக்கணும். அப்ப இந்த f dash of c உடைய வேல்யூ என்ன இருக்கணும்? 2க்கு கீழே 1.8, 1.5, 1.3, 1.9. ஆனா இது 2க்கு மேல வந்துருச்சுமா. ஸோ திஸ் பிகம்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட f dash of c வந்து பாத்தீங்கன்னா 2க்கு மேல இருக்கு. அப்போ எனக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த எனக்கு கண்டுபிடிச்ச அந்த f dash of c-ன்றது 2.5. அப்போ எனக்கு ஒருத்த கண்டிஷன் f dash of x அதுக்குள்ள இருந்துன்னா கண்டிப்பா நான் சொல்லலாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கும்ட்டு. இப்ப இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்கிற அந்த டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, f of x does not exist because என்னுடைய f dash of x is always less than 2. 2க்கு கீழே தான் இருக்கணும்.
அதுக்கு மேல போக கூட ஈக்குவல் கூட இருக்கலாம், சேமா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல போக இங்க மேல வந்துச்சா, அப்ப அதனால என்னுடைய ஆன்சர் வந்து தப்பு. இதுதான் நம்ம ஜஸ்டிஃபை பண்றோம். So differentiable function does not exist because the condition given here is f dash of x is less than or equal to 2, but the answer we got it as 2.5. That is the answer. ஒரு 2 mark question. அடுத்து பாருங்க. Next one. Show that there lies a point on the curve. Show that there lies a point on the curve. Show that there lies a point on the curve. Show that there lies a point on the curve. Show that there lies a point on the curve. Show that there lies a point on the curve. F of x is equals to x into x plus 3 into e power minus pi by 2. E power minus pi by 2. Where minus 3 less than or equals to 0. Where tangent is parallel to x-axis. Where tangent is parallel to x-axis. Where tangent is parallel to x-axis. Okay வா? இப்போ என்ன மீனிங் பா? parallel to x-axisனால என்ன தேரம்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா? parallel to x-axis. Rolle's அதே theorem. tangent very good, Rolle's theorem. ஆனா அங்க பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆவரேஜ் f dash of c is equals to f of b minus f of a divided by, நான் என்ன சொல்றேன், அந்த ஸ்லோப் ஆஃப் த சீக்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் அங்க படிச்சீங்க இல்லையா? அப்ப அது ரெண்டும் சீக்வெண்ட்டும் டான்ஜென்ட்டும் பேரலா இருக்கும். இங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த டான்ஜென்ட் பேரலா இருக்கும். வேர் டான்ஜென்ட் கான் இஸ் பேரலல். அப்போ ரோல்ஸ் தியரமை இதை சாட்டிஸ்ஃபை, வேற ஒண்ணு நம்ம இன்டைரக்டா கொடுத்துருக்கான். இந்த ரூல்ஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு கொஸ்டின் கேட்கறான். இங்க பண்ணுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றான். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு கர்வ் இருக்குது, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நான் இப்படி எடுக்கிறேன். ஒரு கர்வ் இப்படி இருக்குன்னா இதுதான் என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் என்னுடைய ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அப்படியே ஒரு பேரலா ஸ்ட்ரைட்டா இப்படி இருக்கும் உன்னுடைய கர்வ். இதுக்கு அப்படியே பேரலா இருக்கிற மாதிரி ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். அதுதான் கண்டிஷன். இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்லையே, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இதெல்லாம் கர்வ், அதை கொடுத்துட்டா எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ இ பவர் மைனஸ் 5/2. நான் ரோல்ஸ் தியரத்துக்கு முதல் 2 பாயிண்ட் சொன்னேன். போர்டு கிளியரா இருக்காமா? கொஞ்சம் ஷேக்கியா இருக்குதா? கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்க மாதிரி இருக்கா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? இப்போ சொல்லுங்க. ரைட், ஓகே, வில் மூவ் ஆன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல parallel to x axisனா அது ரோல்ஸ் தியரம் நாம வரணும். அதே tangent parallel to sequent அப்படின்னு சொன்னா அது லக்ராஞ்சியஸ் மேன் வேல்யூ தியரத்துக்கு எனக்கு வரணும். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது கண்டினியூஸா? நான் ஏற்கனவே கண்டினியூஸ் சொன்னேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா பாருங்க, இட் இஸ் given that f of x is equals to x into x plus 3 e power minus 5/2. இந்த e power minus 5/2ன்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ் என்பதே வரல, அதை பத்தி கன்சிடரே பண்ணாத. மீதி இருக்கிற ஈக்குவேஷனை பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x. we can write this as x square plus 3x into e power minus 5/2. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். அப்ப நான் என்ன சொல்லனா, இது திஸ் இஸ் கால்ட் யுவர் பாலினாமியல், இது என்னுடைய கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது ரெண்டுமே கண்டினியூஸ் எவ்ரிவேர். அப்ப நான் இதுவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்டர்வல்ல எனக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்தா கண்டினியூஸ் எவ்ரிவேர். அப்போ ஒரே வார்த்தையில சொல்லலாம், therefore f of x is continuous in the closed interval. அப்ப less than or equal to அப்ப -3 included, 0 is also included. கரெக்டா? அடுத்தது டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். f dash of x இதுல e power minus 5/2ன்றது கான்ஸ்டன்ட் பா. x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா will get x, 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா will 3. அகைன் பாருங்க, இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். அப்ப இமிடியேட்டா சொல்லலாமா இதுவும் டிஃபரன்ஷியபிள்? all the polynomial functions, all the trigonometric functions, all the exponential functions, all the logarithmic functions are differentiable. இது எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். therefore your f dash of x are differentiable in என்னது is, or f dash of x is differentiable in the closed interval இல்ல, இப்போ ஓபன் இன்டர்வலா மாறிடும். மூணாவது கேஸ் என்ன சொல்லணும்?
f of a is equals to f of b. கரெக்டா? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா பாருங்க. மூணாவது கண்டிஷன் f of a, இங்க a என்னது 0, சரி -3, b என்னது 0. அப்போ I can write this as f. சொல்லுங்கம்மா. f dash of x differentiable னு வரா சார். f of x is differentiable தான சார்? Very good, sorry மா. f dash of x நான் தப்பா போட்டேன். f of x is differentiable in -3, 0. Now you find out f of a, that is called f of -3. x க்கு பதிலா -3 போடுங்க. -3 plus 3 0. The total term becomes 0. Then you put f of 0. x க்கு பதிலா 0 போடுங்க, will get 0. Both f of -3 is equals to f of 0. மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? f of x is continuous in the closed interval a comma b. f of x is open interval in the differentiable in the open interval a comma b. Then அப்ப என்ன அர்த்தம்? இதுவும் ஈக்குவல். அப்ப நான் என்ன சொல்லிடலாம்னா பை ரோல்ஸ் தியரம். இப்ப மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு இல்லையா? பை ரோல்ஸ் தியரம். ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுது? இது மூணு சாட்டிஸ்ஃபை ஆண்டா கண்டிப்பா f dash of c equals to 0. Then there exists at least one value between a and b அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த f dash of c equal to 0 என்ன மீனிங்? parallel to x axis. அப்போ for a point ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைக்குது இல்லையா? அந்த பாயிண்ட் on the curve என்ன கொடுத்திருக்கான்? where the tangent, கொஸ்டின்ல கொடுத்திருக்கான் பாரு, அதே திரும்பி எழுது, அவ்வளவுதான். where the tangent is parallel to x axis. அவ்வளவுதான் ஆன்சர் பா. அது எனக்கு ரோல்ஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால கண்டிப்பாக f dash of c equal to 0. f dash of c equal to 0ன்றது என்னது? அந்த லைன், அந்த டான்ஜென்ட் யாருக்கு பேரலா இருக்கா? x axisக்கு பேரலா இருக்கா. ஓகேவா? ப்ளீஸ் டேக் டவுன். we'll move to the next problem. exercise last problem நினைக்கிறேன், 10th problem. exercise 7.3 ல 10th problem. using mean value theorem, using Rolle's theorem, using next one, exercise 7.3 ல 10th problem. using mean value theorem, not Rolle's theorem, but sorry, using mean value theorem, using mean value theorem, prove that for a greater than 0, b greater than 0, mod of e power minus a minus e power minus b is less than a minus b. e power minus a minus e power minus b is less than a plus a minus b. ஓகே வாப்பா? ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் 3 marks சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம்னு வச்சுங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப ஈஸி. தயவு செய்து கவனிங்க. ஒரு 2 to 3 minutes நீங்க ஈஸியா புரிஞ்சிடுவீங்க. இப்போ இங்க ஒரு வார்த்தை அங்க சொல்லிட்டா ரூல் மீன் வேல்யூ தியரம். அதுனா லக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம். இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன இருக்கணும்? f of x is கண்டினியூஸா இருக்கணும். செகண்ட் கேஸ் என்ன இருக்கணும்? f of x is differentiable in the open interval a comma b இருக்கு. மூணாவது f dash of c is equals to f of b minus f of a for every c belongs to a comma b. அதுதான். Then there exists at least one value c between a and b such that f dash of c is equal to f of b minus f of b minus f of a divided by b minus a. இந்த மூணு கண்டிஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இது எனக்கு வருதான்னு பார்க்கலாம். So now listen பாருங்க. using mean value theorem, prove that for a greater than 0, so which is equals to b greater than 0 சொல்லிட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க. யூசிங் மீன் வேல்யூ தியரம்னா லக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரம். அப்போ நான் என்ன செய்யறது? எனக்கு ஃபங்க்ஷனே தெரியாது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஆன்சர்ல இ பவர் மைனஸ் ஏ இ பவர் மைனஸ் பி. எனக்கு தெரியும் கண்டிஷன் f dash of c is equals to f of b minus f of a b minus a அப்படின்றது தெரியும்பா. அப்போ எனக்கு f of b f of a மாதிரி தானே இருக்கு. இ பவர் மைனஸ் ஏ இ பவர் மைனஸ். அதனால ஜஸ்ட் அசியூம் அல்லது லெட்னு ஒரு வார்த்தை போட்டு
I am taking f of x is equals to e power minus a. அவ என்ன சொல்றேன், f of xன்றத I am taking this as sorry e power minus x. சப்போஸ் சொல்லிட்டேன் x ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் இல்லையா, e power minus x. இப்போ பாருங்க, எனக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் ஆகுது. எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாவும் இருக்கும், டிஃபரன்ஷியல் ஆகும். தேர்ஃபோர் ஒரு வார்த்தை சொல்லிடலாம், f of x is continuous in the closed interval. I can write this as என்ன இன்டர்வல், இன்டர்வல் a, 0 தான் சொல்றாங்க. is continuous in the interval a greater than 0. நீங்க அப்படியே விட்டுருங்க, கண்டினியூஸ் மட்டும் போட்டா போதும். அதே போல அடுத்தது f of x is intervals a, b தாங்க ஆக்சுவலி. இந்த இன்டர்வல் a, b கூட போட்டுங்க, a, b. So differentiable in the interval, closed interval, இது open interval. Next, for every c belongs to a, b. For every c belongs to a, b, then there exists in a condition சொன்ன f dash of c is equals to f of b minus f of a divided by b minus c. இப்போ நான் இன்டர்வல் என்ன எடுத்தேன், a, b தான் இன்டர்வல் எடுத்தேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, we can get f of a is equals to e power minus a. f of b is equals to e power minus b. So we'll get the answer f dash of c இல்லையா, which is equals to f of b minus f of a divided by b minus c. So f dash of c, அப்போ f of x கண்டுபிடிச்சாச்சு. f dash of x கண்டுபிடிங்க, minus e power minus x. minus e power minus c is equals to f of b e power minus b minus of e power minus a divided by b minus a. நான் என்ன பண்றப்போ இதை மைனஸ் பிளஸ் ஆகிறதுக்கு ரெண்டு பக்கமும் நான் மாடுலஸ் எடுக்கிறேன். ஏன்னா ஆன்சர்ல எனக்கு மாடுலஸ் வந்திருக்கு பாருங்க, அதனால ரெண்டு பக்கமும் நான் மாடுலஸ் b மைனஸ் ஏ, a மைனஸ் b மாடுலஸ் அப்படி எடுக்கிறேன். இப்போ இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இது பிளஸ் ஆயிடும், e பவர் மைனஸ் c equals to, I can write this as மாடுலஸ்ல மாத்தி போடலாம், e power minus a e power minus b divided by modulus of a minus. ஏன்னா எனக்கு ஆன்சர் அங்க பாத்துக்கணும், நோக்கினே இருக்கணும் அங்க நான் இல்லையா. அப்போ வில் கெட் திஸ் ஆன்சர்ஸ். நல்லா கவனிங்க, எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணும், mod of e power minus a minus of e power b is less than modulus of a minus b. இப்போ நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் மாத்தி போட்டுக்கலாமா, e power minus a minus of e power minus b divided by modulus of a minus b. கரெக்டா, e பவர் மைனஸ் சின்னு கொடுத்துருக்காப்பா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சப்போஸ் e பவர் minus 1 இருக்குன்னு வச்சுங்களேன், யூ கேன் ரைட் திஸ் as 1 by e. அப்போ 1 by e னா வில் கெட் 1 divided by what is e உடைய வேல்யூ 2.7. அப்போ 1 by 2.7 னா லெஸ் தென் 1. கரெக்டா, அடுத்து e பவர் minus 2 எடுக்கிறப்பா, ஐ வில் கெட் 1 by e ஸ்கொயர். சரிங்களா, அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, 1 by something 2.7 less than 1. அப்போ எந்த வேல்யூ நான் போட்டாலும் எனக்கு 1 விட சின்னதா தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்னா, a பவர் மைனஸ் a மைனஸ் b மைனஸ் b, அந்த மாடுலஸ் ஆஃப் e பவர் மைனஸ் c நான் என்ன சொல்லலாம்னா லெஸ் தென் 1 சொல்லலாம். அப்போ ஐ கேன் ரைட் mod ஆஃப் e பவர் மைனஸ் 1 இஸ் லெஸ் தென் 1. இதான் கண்டிஷன், இது முக்கியமா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ mod ஆஃப் e பவர் மைனஸ் c இஸ் லெஸ் தென் 1னா அதுக்கு பதிலா நான் லெஸ் தென் 1 போடுவேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க, வில் கெட் e பவர் ரெண்டையும் மாடுலஸ், இங்கேயும் மாடுலஸ் வரும். e பவர் மைனஸ் a minus e power b is less than mod of a minus. Please take down hence proved. பாருங்க, அங்க கண்டிஷன் கொடுத்துட்டா, using mean value theorem prove that for a greater than 0 b greater than 0 சொல்லியாச்சு. Please take down. One second ma.
ஒரே செகண்ட் ஒரு நிமிஷம். ரைட்மா, சரியா? ஓகே, வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ போர்டு தெரியுதாமா? கிளியரா இருக்கா? கொஞ்சம் பவர் கட் ஆயிடுச்சு, அந்த வேற ஒன்றும் இல்லை. ஸோ கேர்ள்ஸ், பாய்ஸ், Yes, sir. Yes, sir. ஸோ வில் டூ சம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ப்பா. இந்த லைக் இப்போ இந்த மாதிரி கண்டிஷனை மட்டும் யூஸ் பண்ணி போடுவோம். மற்றதெல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி தான். சார் இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சொல்றேம்மா. எந்த ஸ்டெப்மா? லாஸ்ட் கடைசியில் இல்லையா? ஸோ பாருங்க, என்ன நான் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் சி அதே கண்டிஷன் தான், அதே ஃபார்முலா தான். லக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம்ல எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏப்பா. நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்க செஞ்சேன். என்னுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்தேன். நான் ஃபார்முலா படி எஃப் ஆஃப் ஏன்னு போட்டேன்னா அது இ பவர் மைனஸ் ஏவாயிடும். எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும்னா ஐ கேன் புட் இ பவர் மைனஸ் பி. நான் சப்ஸ்டியூட் பண்றேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது கெட் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ அந்த வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக சி போட்டேன்னா ஐ கெட் எஃப் டேஷ் ஆஃப் சி. இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்க எல்லா இடத்துலயும் சப்ஸ்டியூட் பண்றேன். நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல மைனஸ் இ பவர் மைனஸ் சின்றதுனால எல்லா பக்கமும் டேக்கிங் மாடுலஸ். ஏன்னா ஆன்சர்லயே எனக்கு மாடுலஸ். எப்பொழுதுமே இந்த மாதிரி ப்ரூஃப் வரும்போது ஆன்சரை பார்த்துட்டே இருக்கணும். அதனால நான் மாடுலஸ் எடுத்துட்டேன். மாடுலஸ் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸாக்டா பாசிட்டிவ்ல இருக்கனால எல்லாத்தையும் பாசிட்டிவ் எடுத்தாச்சு. இப்போ ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாம், பி மைனஸ் ஏவை ஏ மைனஸ் பினோ மாத்தி போடலாம். அதுதான் மாடுலஸ் உடைய ரூல், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இ பவர் எப்படி போட்டிருக்கேன், இ பவர் மைனஸ் ஏ, அதாவது ஏ ஈக்குவல் டு பி ஒன்னுதான், பி ஈக்குவல் டு ஏ ஒன்னுதான். அதனால மாட் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி டிவைடட் பை மாட் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு மாட் ஆஃப் இ பவர் மைனஸ் சி. இந்த இ பவர் மைனஸ் சி எப்படி வந்து லெஸ் தென் ஒன் ஆச்சு கண்டிஷன் கொடுத்தேன். உதாரணத்துக்கு சிக்கு பதிலா மைனஸ் ஒன் போட்டா ஒன் பை இ, ஒன் பை உடைய வேல்யூ கண்டிப்பா லெஸ் தென் ஒன். அப்போ இதனுடைய ஹையஸ்ட் பவர் வர வர வேல்யூஸ் குறைஞ்சிட்டு தான் போகுமே தவிர இது ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? அப்போ அதனால நான் என்ன சொல்றேன், கண்டிப்பாக என்னுடைய மாட் ஆஃப் இ பவர் மைனஸ் சி உடைய வேல்யூ லெஸ் தென் ஒன்னா இருக்கும். அதை தான் இங்க போட்டிருக்கேன்ப்பா. புரிஞ்சுது எல்லாருக்கும்? புரிஞ்சிச்சு? அடுத்த சம் போலாமா? எக்ஸாம்பிள் சம் ரெடியா? சார் இப்போ நம்ம வந்து எஃப் டேஷ் ஆஃப் சின்னு போடுறோம்ல, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னே கண்டினியூ பண்ண கூடாதா சார்? இல்லம்மா, நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் நம்மளுடைய தியரம் அப்படிதானே சொல்லுது. லக்ரான்ஜஸ் மீன் தியரம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இல்லல. அதாவது நல்லா புரிஞ்சுக்க, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா என்ன தெரியுமாமா, எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய என்னுடைய ஸ்லோப். எனி பாயிண்ட், எல்லா பாயிண்ட், அந்த கர்வ் இருக்கு நான் வரைஞ்சேன் இல்லையா, இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கர்வுக்கு மேல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். சினா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு இன்ஸ்டன்ட்ல கிடைக்கக்கூடிய பாயிண்ட், அதுதான் எனக்கு தேவை. அதனாலதான் நான் போனேன் இப்படி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தாலும் சேஞ்ச் ஆயிடும். அது ஓவராலா நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது ஸ்லோப் பண்ணிட்டு. இந்த பர்டிகுலர்ல பாயிண்ட் தான் எடுத்தாகணும், அதுதான் கண்டிஷன். புரிஞ்சுதா? அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் ஸ்லோப் தான், எஃப் டேஷ் ஆஃப் சியும் ஸ்லோப் தான், எஃப் டேஷ் ஆஃப் சிக்ஸும் ஓவரால். ஆனா எஃப் டேஷ் ஆஃப் தான் ஒரு பர்டிகுலர் சர்டைன் பாயிண்ட், ஒரு இன்ஸ்டன்ட் பாயிண்ட்ல நடக்கக்கூடியது. ப்ளீஸ் டேக் டவுன். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 7.26 மா. எக்ஸாம்பிள் 7.26. A truck, நான் டிக்டேட் பண்றேன், கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிங்க. A truck travels on a toll road with the speed limit of 80 km per hour. A truck travels on a toll road with the speed limit of 80 km per hour. The truck completes as 164 km. The truck completes a 164 kilometer journey in 2 hours. In 2 hours. At the end of the toll road, at the end of the toll road, at the end of the toll road,
at the end of the toll road, the trucker is issued with the speed violation notice. At the end of the toll road, the trucker is issued with the speed violation. இதெல்லாம் application problems. Notice கொடுத்துட்டாங்க. Justify this using mean value theorem. Justify this mean value theorem அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன். நல்லா தயவு செய்து கவனிங்க, அந்த மீனிங்கை புரிஞ்சுங்க. A truck travels on a toll road with a speed limit of 80 km per hour. The truck completes a 164 km journey in 2 hours. At the end of the toll road, the trucker is used with the speed violation notice. Just justify this mean value theorem. ஓகேவா? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. என்ன ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ட்ரக் நல்லா கவனிங்க, நான் மீனிங் சொல்றேன். ஒரு ட்ரக், ஒரு லாரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த லாரி வந்து என்ன பண்ணுது, ஒரு டோல் ரோட்ல போதுப்பா. அதனுடைய ஸ்பீட் லிமிட் வந்து 80 km per hour தான் அதுக்கு போகணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனா என்னுடைய அது மட்டும் சொல்லிட்டான் என்னன்னா, 80 km மேல போச்சுன்னா அது வந்து ஸ்பீட் வயலேஷன் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பீட் வயலேஷன் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இங்க இந்த இது வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஸ்பீட் வயலேஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற இஷ்யூ பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்ப எப்படி பார்ப்பீங்க? யாருன்னா ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய ஸ்பீட் வயலேஷன் 80 km ஸ்பீட் வரைக்கும் அந்த டோல் ரோட்ல போடலாம். அதுக்கு மேல போனா நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுதான் கண்டிஷன். அப்ப நான் என்ன பண்ணோம், இந்த லெக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தியரத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்னவா இருக்கணும், கண்டினியூஸ் க்ளோஸ்டா இது இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் அண்ட் டிஃபரன்ஷியபிள் இந்த ஓப்பன் இன்டர்வல். இப்ப நல்லா கவனிங்க, ட்ரக் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க, ஷெட்ல இருந்து கிளம்புது ட்ரக். அப்போ டைம் எவ்வளவு இருக்கும்? இனிஷியல் டைம் எப்பொழுதுமே என்ன சொல்லியிருக்கேன், நான் என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், பிசிக்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. இனிஷியல் 0. இப்ப நம்ம எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் ஒன்று எடுக்கிறோம்ல, எஃப் ஆஃப் எக்ஸ், இதுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு பேரு we call it as a distance. அப்போ அதே போலதான் நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு பாருங்க, முதல்ல ஆரம்பத்துல அட் இனிஷியல் என்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்னா t = 0, என்னுடைய டிஸ்டன்ஸ் எக்ஸிவும் 0வா இருக்கு. அப்ப அந்த ஃபங்க்ஷன் எப்படி போடலாம்னா, f of 0 is equals to f of 0 is equals to 0. டிஸ்டன்ஸ் தான் என்னுடைய எக்ஸ். ரெண்டாவது என்ன பண்றோமா, நெக்ஸ்ட் இப்ப என்ன சொல்லிட்டான் பாருங்க, ஸ்பீட் லிமிட் வந்து 80 km, அது ஒரு பக்கம் வச்சுங்க. The truck completes a 164 km journey in 2 hours. அப்போ when time t is equals to 2, the truck complete எவ்வளவு டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு, 164 km, which means that your f of 2 is equals to, இதான் mathematically I have just calculated. இப்ப என்ன சொல்லிட்டான், எல்எம்பி தியரம் சொல்லும் பொழுது அவன் சொல்லிட்டான் இட்ஸ் எல்எம்பி தியரம். அப்ப ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. a is 0, b is 2, 0,2. and f of x is differentiable. f of x is differentiable in the open interval 0,2. அடுத்தது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்ப இது ரெண்டும் டிஃபரன்ஷியபிள் இதுன்னு கொடுத்துட்டானா, அடுத்த கண்டிஷன் என்ன செய்யணும், இது வந்து என்னவா இருக்கணும், condition for every c belongs to a, b such that f dash of c is equals to f of b minus f of a divided by b minus c. அப்ப எனக்கு a தெரியும் 0, b தெரியும் 2. find out f of 0 and f of 2. அதுவும் எனக்கு தெரியும். what is f of 0? 0. f of 2 எவ்வளவு? 164. இப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்பீட் வெலாசிட்டி தான் f dash of, அதாவது நல்லா கவனிச்சிங்க, இந்த f dash of c வந்து ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, அது பேர் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஏன் தெரியுங்களா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். உங்களுடைய பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு போட்டிருப்பீங்க இல்லையா? இப்போ ஃபைனல் டிஸ்டன்ஸ் மைனஸ், அதுக்கு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பாடத்திலே சொல்லி கொடுத்தேன் எப்படி ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இல்லையா? அப்போ மேல இருக்கிறது டிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது டைம். ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். அப்போ எனக்கு இதுதான் வெலாசிட்டி. வெலாசிட்டினால ஸ்பீடு, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நான் இந்த f dash of c தான் கண்டுபிடிக்கணும். I want to find out f dash of c. What is f of b? That is f of 2. What is f of a? That is called f of 0 divided by b minus a.
b எவ்வளோ 2 minus we'll get f dash of c equals to 164 minus 0 divided by 2 minus 0 164 by 2 which is equals to 82. இப்போ 2 மணி நேரம் கழிச்சு நான் பார்த்துட்டேன் அந்த வண்டியுடைய ஸ்பீடு, அந்த ட்ரக் எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, 82 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குமா. ஆனா எனக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் 80க்குள்ளதான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா ஸ்பீட் வயலேஷன் நோட்டீஸ் கொடுத்துருப்பானா கொடுக்க மாட்டானா, கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ யூசிங் லெக்ஸ்ட் அப்போ என்ன அர்த்தம், என்னுடைய எஃப் டேஷ் ஆஃப் சி உடைய வேல்யூ 82 இருக்கு. இது லெஸ் தென் சரி கிரேட்டர் தென் 80 கிலோமீட்டர் இல்லையா. திஸ் இஸ் கிரேட்டர் தென் 80 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப நான் வேற ஸ்பீட் ஆஃப் த ட்ரக்கை கண்டுபிடிச்சிட்டேன். ஐ ஹவ் ஃபைண்ட் அவுட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரக். அப்ப ஸ்பீட் ஆஃப் த ட்ரக் எவ்வளவு இருக்குன்னா 82 கிலோமீட்டர் பர் ஹவர். எனக்கு ஸ்பீட் வயலேஷன் 80 வரைக்கும் போகலாம், 80 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேல போக கூடாது, போயாச்சு. அப்ப கண்டிப்பா என்ன சொல்றான், the speed violation is issued. Speed, therefore your speed violation notice is issued or distributed. ஏதோ ஒன்று போட்டுங்க, அவ்வளவுதான் ஆன்சர். இது ஒரு 3 marks. Next sum. இது 7.26 exercise 7.26 in the sum. Example 7.26. We'll move on to the next problem. இந்த sum போன வருஷம் கேட்டது 24, அதாவது போன வருஷம் இந்த வருஷம் கரண்ட் இப்ப இயர்ல 24ல கேட்ட ஒரு கொஸ்டின். சப்போஸ் f of x is differentiable function. Suppose 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 f of x is a differentiable function. Suppose f of x is a differentiable function. Differentiable function for all x with f dash of x is equals to 29. With f dash of x is equals to 29 and f of 2 is equals to 17. Sir. Less than or equal. Sorry, less than or equals to 29. Less than or equal. F of 2 equal to 17. What is the maximum value of f of 7? What is the maximum value of f of 7? கேட்டாங்களா, இதுவும் மீன் வேல்யூ தியரம் தான்மா பாத்துங்க. அப்போ எனக்கு வந்து f of 2 f of அடுத்த வேல்யூவும் வேரி ஆகும். வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of 2? நல்லா கவனிச்சிங்க, இந்த மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். மினிமம் வேல்யூன்னு சொல்லும் பொழுது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது ரெண்டுத்தையும் மறந்துடுறாங்க, புரியுதுங்களா. மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, மினிமம் சொல்லும் போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த கான்செப்டை நீ மறந்துடாத, சரிங்களா. இது கண்டிப்பா அடுத்து மேக்ஸிமம் மினிமம் படிக்க போறோம், அதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இங்க என்ன கொடுத்தா f dash of x is less than or equal to 29, f of 2 equal to 17. We have to find out f of 7. இங்க கிளியரா கொடுத்தா f of x is a differentiable function for all x. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மூணாவது ரோல்ஸ் தியரத்துக்கு f of a வும் f of b யும் காமனா இருக்கும், இங்க வராது. அதனால யூசிங் லெக்ரான்ஜியஸ் மீன் வேல்யூ தியரம். அப்ப என்னுடைய பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு, இது a இது b. சரி, f of 2 இல்ல f of 6 ஆமா என்ன கேட்டிருக்கேன், F of 7. f of 7. So from this we can say a is equals to 2 and b is equals to 7. அப்ப இது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா இல்லையா. அப்ப therefore என்ன சொல்லலாம், f of x is a continuous. அதாவது நல்லா கவனிச்சிங்க, நீங்க போன வருஷம் படிச்சிருப்பீங்கம்மா, ஒரு 3 ப்ராப்பர்ட்டில ஒரு ப்ராப்பர்ட்டி 4 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பேன். ஒரு ப்ராப்பர்ட்டி நான் சொல்றேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் f of x is differentiableனா definitely f of x is a continuous function. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே f of x is continuous அப்படின்னா f of xன்றது may or may not be differentiable. ப்ளீஸ் தயவு செய்து நோட் பண்ணுங்க, 11th ஸ்டாண்டர்ட்ல மிஸ் பண்ணியிருந்தா இப்ப நான் வச்சுக்கோ. f of xன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு இன்டர்வல்ல அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தால் அதே இன்டர்வல்ல f of x வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல f of xன்றது டிஃபரன்ஷியபிளா இருந்தால் கண்டிப்பா f of x is கண்டினியூஸா இருந்தாகும். அப்ப இங்க என்ன சொல்லிட்டான், f of x is a differentiable for function for every x. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம், f of x is a continuous in the closed interval a, b, that is called 2, 7. அடுத்து பாருங்க, f of x is a differentiable in the interval 2, 7.
Now using LMB theorem, I am using LMB theorem in a condition for every C belongs to A comma B such that in a condition f dash of C is equal to f of B minus f of A divided by B minus A. Correct? F of B minus f of A divided by B minus A. Now f dash of C, எனக்கு f dash of x தான் தெரியும், which is equals to less than or equal to 29. சரிங்களா? நான் பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துறேன், which is equals to 29. இப்போ என்ன போடலாம்னு பாருங்க. எனக்கு தேவை வேல்யூ வந்து f of 7. இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? f dash of C, f of B that is called f of 7 minus f of A that is called f of 2 divided by 7 minus 2. We'll get f dash of C is equals to f of 7 தெரியாது, அது அப்படியே வச்சுங்க, minus f of 2. What is f of 2? 17 divided by 7 by 2, 5. So now cross multiply f dash of C is equals to f of 7 minus 17. இப்போ எனக்கு தேவை f of 7 உடைய வேல்யூ நம்பர் தேவை. என்ன வேல்யூ? What is the maximum value of f of 7? அப்ப now you can put f of 7 இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போ. அப்ப which is equals to 17 minus 5 into f dash of C. Minus 5 into f dash of C. Correct? Your f of C is equal to, I can write தப்பு போட்டுரும், 17 plus 17 plus தப்பு இல்ல இந்த மாத்தி போட்டேன். 5 into f dash of C plus 17 இல்லையா? So f dash of C plus 17. இப்போ கரெக்ட். இப்போ எனக்கு ஸ்டம்ப்ல என்ன கொடுத்துருக்கான் பாருங்கம்மா, f dash of x is less than or equal to 29. அப்போ நான் இதோட வேல்யூ இருக்கு இல்லையா, f dash of x 29 இருந்தால் கண்டிப்பா f dash of C என்ன இருக்கும், less than or equal to 29 இருக்கும். அப்போ therefore I can say f of 7 இது equal less than or equal to போட்டனா இந்த f dash of C போல 29 போடலாம். 29 plus 17. கரெக்டா? So I can write this as 5 times of 29 plus 17. Yeah, I can write this as 17. For 29 into 5, 29 into 5 எவ்வளவு வருமா? 145. So less than or equal to 145 plus 17 less than or equal to 162. இதுதான் f of 7. இங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம். நான் ஏற்கனவே சொன்னேன், less than or equal to அது மேக்ஸிமம் வேல்யூ, greater than or equal to மினிமம் வேல்யூ. அப்ப therefore the maximum value of இதுக்கு மேல வராது. less than or equal to அதிகபட்சமான வேல்யூ 162 தான். அதுக்கு குறைவான இருக்கா தெரியுமா, அதுக்கு மேல போகாது. அதனால the maximum value of your f of x is equals to, sorry, f of 7 is equals to 162 is the answer. Very important sum. Next problem, exercise 7.28. Prove using mean value theorem. That is called LMB theorem தான், mean value theorem ஷார்ட்டா சொல்லுவாங்க. Prove using mean value theorem that prove using mean value theorem that modulus of sin alpha minus sin beta is equals to less than or equals to model. இதே போல நான் வந்து கடைசி சம் ஒன்று போட்டேன் இல்லையா, அங்க எக்ஸ்போனன்ஷியலை வச்சு போட்டிருப்பேன். அதே போலதான் வேர் ஆல்பா கமா பீட்டா இஸ் பிலாங்ஸ் டு எனி ரியல் நம்பர், வேர் ஆல்பா கமா பீட்டா இஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். So prove using mean value theorem that sin alpha minus sin beta modulus is less than or equal to alpha minus beta. இப்போ நம்ம என்ன திரும்ப செய்ய போறோம், நல்லா கவனிச்சுங்க. போன வாட்டி f of x e power minus x அங்க ஒரு ஃபார்மட் இருந்துச்சு. இங்க யாராவது கிளவர் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, நான் என்ன அசியூம் பண்ணலாம்? let f of x-ன்றதை என்ன எடுக்கலாம்? வெரி குட், sin x. வெரி குட் மா. f of x is equal to sin x. கண்டிப்பா என்ன சொல்லலாம்? f of x is a trigonometric function. I can say f of x is continuous in the closed interval alpha comma beta. Next இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. f dash of x cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா அதுவும் ஒரு trigonometric function. கண்டிப்பா f of x is differentiable in the closed interval alpha. சொல்லுமா?
cos x தான் வரும் சார். right, sin அது cos x, not minus. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x தப்பு, இன்டகிரேட் பண்ணிட்டேன், தப்பு. cos x தான் கண்டிப்பா அது டிஃபரன்ஷியபிள். இப்போ இது லக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம்னு அவனே சொன்னதுனால, so for every a c belongs to a comma b such that f dash of c is equals to f of b minus f of a divided by b minus c. இல்லையா? now I can take இங்க ஆல்பா பீட்டான்றது தான் a. அப்ப ஏன்றது ஆல்பா, பின்றது பீட்டா. அப்ப நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f dash of c is equals to f of b minus f of a. எக்ஸுக்கு பதிலா ஆல்பா போடு, அதுக்கு அடுத்து எக்ஸுக்கு பதிலா பீட்டா. முதல்ல பீட்டா தான் போடணும். சைன் பீட்டா மைனஸ் இந்த கடைசி சம் சால்வ் பண்ணணும் எக்ஸசைஸ்ல, சிமிலர் டு த லாஸ்ட் ப்ராப்ளம். So I can write this as sin beta minus sin alpha divided by b minus a, that is called beta minus alpha. Okay, f dash of c is equal to sin beta minus sin alpha, but f dash of x நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். அத c ல ஒரு இன்ஸ்டன்ட் பாயிண்ட் f dash of c ன்னு சொல்லும்போது we'll get cos c. Now I can write this as cos c is equals to sin beta minus sin alpha divided by beta minus alpha. சரியா? beta minus alpha. We'll get the answer is cos c is equals to sin beta minus sin alpha. இப்போ we'll get cos c. இது ரெண்டுத்துல மைனஸ் காமன் எடுத்தா ஃபர்ஸ்ட் sin alpha போடலாம், மைனஸ் sin alpha. இதுல பேசிக் அல்ஜிப்ரா. மைனஸ் காமன் எடுத்தா I'll get alpha minus beta. மைனஸ் மைனஸ் கேன்சல். இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா we'll get இது எல்லாத்துக்கும் மாடுலர். இதை மாத்தி போட்டுங்க. sin alpha minus sin beta divided by alpha minus beta which is equals to cos c. ரெண்டு பக்கமும் நான் மாடுலஸ் எடுக்கிறோம். taking modulus on both sides. taking modulus on both sides. நல்லா கவனிங்க, நீங்க ஒண்ணு படிச்சிருப்பீங்க, நல்லா கவனிங்க. இந்த sin x-க்கும் cos x-க்கும் ஒரு வேல்யூ ட்ரிக்னாமெட்ரில சொல்லியிருப்பேன், -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல். 11th படிக்கும் போது சொல்லுவேன், இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரி இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரில அதே போல cos x அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ கேன் கெட் -1 இஸ் லெஸ் தென் ஆர். இப்போ மாடுலஸ் எக்ஸ்னா கண்டிப்பா அது வந்து cos x இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அதுதான் கண்டிஷன், அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஏன்னா மைனஸ்ல வரவே வராது, ஏன்னா இந்த மாடுலஸ் இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம்னா யூ கேன் ரீரைட் திஸ் அஸ் மாடுலஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் படி தனித்தனியா பிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் sin alpha மைனஸ் sin beta divided by modulus of alpha minus beta. cos x க்கு பதிலா cos c க்கு பதிலா I can put less than or equal to 1. Modulus of cos x is less than or equal to, கண்டிப்பா modulus of cos c is also less than or equal to 1. இப்போ இதை cross multiply பண்ணுங்க, we'll get sin alpha. கடைசி ப்ராப்ளமும் இதுவும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆல்பா மைனஸ் பீட்டா, அங்க இ பவர் மைனஸ் சி, இ பவர் மைனஸ் பின்னு போட்டிருப்பீங்க. இங்க வெறும் sin alpha மைனஸ் sin. ஒன்லி திங் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வேல்யூஸ் என்ன எடுக்கணும், ஈல எடுக்கிறது. இப்போ சைனு காசுன்னு எடுத்தாச்சு, அவ்வளோ சைன்ல இல்லையா? sin x ன்னு ஃபங்க்ஷன் இருக்கும், அவ்வளோ. So with this we are finishing the chapter 7.2. இன்னொரு சம் கூட இருக்கு, அது கூட போடலாம், அதை போட்டுடலாம் ஒரு அது, ஏன்னா அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் தான். 7.29 சரிங்களா? So we'll move to 7.29. A thermometer was taken from a freezer and placed in a boiling water. A thermometer was taken from a freezer and placed in a boiling water. It took 22 seconds for the thermometer to rise from -10 degrees Celsius to 100 degrees Celsius. It took 22 seconds for the thermometer to rise from -10 degrees Celsius to 100 degrees Celsius. Show that the rate of change of temperature at some time t is 5 degrees Celsius per second. நல்லா கவனிங்கப்பா, ஒரு தெர்மோமீட்டர் வந்து ஃப்ரீசர்ல இருக்குது, ஐஸ் கட்டியா இருக்கு. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அண்ட் பிளேஸ் இன் அ பாய்லிங் வாட்டர், அதை தூக்கின்னு வந்து ஒரு கொதிக்கிற தண்ணியில போடுறாங்க. It took 22 seconds for the thermometer to rise from -10 degree. அப்போ ஃப்ரீசர்ல இருக்கும் பொழுது அது -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சு. பாய்லிங் வாட்டர் டெம்பரேச்சர்ல வந்து அது 100 டிகிரி செல்சியஸா மாறணும். அதுக்கு போனோம்னா
it will take எவ்வளவு செகண்ட் 22 seconds சொல்லிட்டாங்க. So that the rate of change of temperature at same time. அப்ப நான் ரெண்டு விஷயம் இங்க தெரியணும்பா. முதல் ஆரம்பத்துல இந்த தெர்மாமீட்டர் எங்க இருந்துச்சு, கடைசியில ஃபைனல்ல அது எங்க கொண்டு போய் போட்டோம், அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியா சொல்லிடலாம். ஆரம்பம்னா 0, ஃபைனல் இல்லையா, இனிஷியலி நான் தான் சொல்றேன், டைம் t is equals to 0. Initially we can say your time t is equals to 0. அப்ப 0 வரும்போது என்னுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு? What is the temperature? Very good, minus 10 degrees. When your time t is equals to 0, பாருங்க 9th 10th சாப்டர்ல இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம், which is equals to minus 10 degrees Celsius. When your t, அதாவது பாருங்க எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுது, பாயிலிங் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா அது பாயில் ஆகணும்னா it will take 22 seconds. Now the temperature becomes the boiling water, that is called 1. அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல போடும்போது எப்படி சொல்லலாம்? It implies f of 0 is equals to minus 10. இங்க நான் சொல்லலாம் f of 22 is equals to 100 degree. இப்ப இங்க பாருங்க, ஏதாவது இது ரோல்ஸ் தியரமா இல்ல மீன் வேல்யூ தியரமான்னு கேட்டிருக்கேன்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குது, இங்க கொடுக்க show that the rate of change of temperature. நான் ஏற்கனவே சொன்னேன், change rate of changeனாலே differentiation, rate of change of temperature at same time. அதாவது எனக்கு என்ன தெரியும்னா dt by dt which is equals to given எவ்வளவு கொடுத்திருக்காங்க ரிசல்ட்ல 5 degrees Celsius per second அப்படின்னு கொடுத்திருக்காங்க டெம்பரேச்சர். அதாவது this is nothing but your f dash of c, that is nothing but your f dash of c which is equals to f dash of c. அப்ப இங்க ஃபங்க்ஷன் வந்து t ல இருக்குன்னு வெச்சு, அப்ப நான் I can put f dash of t ன்னு வெச்சு, which is equals to 5 degrees Celsius per second. இப்போ நல்லா கவனிச்சிங்கம்மா, a thermometer is taken from, அப்ப எனக்கு என்ன கண்டிஷன் இருக்கு, ஆன்சர் இருக்கு பாருங்க, f of 0க்கு ஒரு வேல்யூ இருக்குது, f of 22க்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது ரெண்டுமே ஈக்குவல் இல்ல. அப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணலாம், a வந்து 0, b வந்து 22. நல்லா கவனிச்சிங்க, அப்ப இன்டர்வல் எனக்கு தெரியும்ல, I can take the interval as 0,22. ஆனா f of 0வும் f of 22வும் சேம் இல்ல, which implies f of a is not equals to f of b. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் I can apply Rolle's theorem. இதுக்கு பண்ண முடியாது. ஆனா இன்டர்வல் தெரிஞ்ச அப்ப என்ன சொல்லலாம், இது ரெண்டுமே வந்து வந்ததுனால எக்ஸிஸ்ட் ஆனதுனால I can take f of x is continuous in the closed interval 0,22. இந்த ரெண்டு வார்த்தை ரெண்டு லைனும் எப்பொழுதும் மஸ்டா நீங்க எழுதிருங்க, அவ்வளவுதான், கண்ணை மூடியில் எழுதுரு in 0,22. சரியா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், f dash of b for every c belongs to a comma b such that f dash of c is equals to f of b minus f of a divided by b minus a. Now listen, what is f dash of c? எனக்கு தெரியும் 5 degrees Celsius னு கொடுத்திருக்காங்க. f dash of t இல்லையா, it was given that it is equals to 5 degrees Celsius. அதை தான் நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, we have to prove that இதைதான் 5 degrees Celsius னு நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், அந்த f dash of c உடைய வேல்யூ. இப்போ பாருங்க எப்படி கிடைக்குதான்னு பாருங்க, your f dash of c is equals to, இதைதான் நான் 5 டிகிரின்னு சொன்னா என்னோட ஆன்சர் ரைட், I have proved. அப்ப f of b that is called f of 22 minus f of a that is called f of 0, b is இல்லையா 22 minus 0, f of 22 எவ்வளோ 100 minus of minus 10 divided by 22 will get 100, 110 divided by 22 which is equals to 5 degree. யூனிட் எழுதும்போது டிஃபரன்சியேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச், கீழே எப்பொழுதுமே டைம் இருக்கும், மேல டெம்பரேச்சர்னா செல்சியஸ், தட் இஸ் த ஆன்சர். ஸோ 5 degrees Celsius per second, டைம் தான் அது செகண்ட், தட் இஸ் த ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ்ட். லாஸ்ட்ல ஒரு வார்த்தை போட்டு புரிஞ்சுச்சோமா? ஸோ வி ஆர் கம்ப்ளீட்லி கவர்டு த 7.3 எக்ஸசைஸ். இதுல எந்த டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர் 7.4. ஸோ இதுக்கே நிறைய டைம் எடுத்துட்டேன் நான், ஒரு 1/2 hourல முடிக்கணும்னு நினைச்சேன், ஒரு 10 minutes எக்ஸ்ட்ராவே எடுத்தாச்சு. So now we'll move on to the next exercise 7.4. இந்த 7.4ல ரெண்டு சீரீஸ் பத்தி பார்ப்போம். சீரீஸ்னாலே சம்மிங் அப்மா, நடுவுல ரெண்டு டேர்முக்கு நடுவுல பிளஸ் 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 போடுவோம். சரிங்களா? அதுதான் என்னுடைய இது சம்மிங் அப். சீரீஸ்னால ரெண்டு சீரீஸ் படிக்க போறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒன் இஸ் கால்ட் டெய்லர் சீரீஸ், another one is called Maclaurin சீரீஸ். இது ரெண்டுத்தை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ ஆக்சுவலி இதனுடைய மீனிங் என்னன்னா, ஆக்சுவலி நீங்க 7th 11th ஸ்டாண்டர்ட்ல சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா, ஏபி ஜிபி ஹெச்பி இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுல சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்னா சீக்வன்ஸ் இஸ் டிஃபர் பை ஒன்லி த கமாண்ட் ஒன் போடுவோம். ஆனா சீரியஸ் இதே சீரீஸ்னு சொல்லும் பொழுது அதுல நடுவுல பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் போடும்.
கரெக்டா? ஸோ சீரீஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நடுவுல வில் புட் அ பிளஸ் சிம்பிள். இங்க பாருங்க, இதே போலதான். சப்போஸ் ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன்ப்பா, 8 அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஐ எம் டேக்கிங் 8. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 8 எனக்கு தேவை. எல்லாத்தையும் சம் பண்ணும். நான் முதல் நம்பர் 4, அதுல பாதி 2, 2ல பாதி 1, 1ல பாதி 0.5, 0.5ல பாதி 0.25, 0.25ல பாதி 0.125, பிளஸ் இதுல பாதி 1.25ல வில் கெட் 0.0625. இப்படி போயிட்டே இருக்கும்பா. இது பேர் தான் சீரிஸ். ஒரு 8ன்ற நம்பரை 4 + 2 + 1 அதுல பாதி 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 ஒரு ஒரு பேட்டர்ன் கிடைக்குது இல்லையா? இதுதானே சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸா படிச்சிருப்பீங்க. சீக்வன்ஸ் சொன்னா இட் ஷுட் ஹேவ் சம் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் இருக்கணும். இங்கே அதே மாதிரி பேட்டர்ன் இருக்கு பாரு. எல்லாத்தையும் பாதி பாதி. தயவு செய்து நல்லா கவனிச்சிங்க. இதெல்லாம் இதோட போயிட்டு நினைக்காதீங்க. நாளைக்கு எங்கேயாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க போய் எழுதணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், ஒரு குரூப் எக்ஸாம் எழுதணும், ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதணும், இல்ல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதணும், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நீங்க எழுத போனாலும் இதெல்லாம் வெரி வெரி பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் யூ நீடட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற சீரியஸ் வெரி டெய்லியர் சீரியஸ். டைம் இல்லாதனால டைரக்டா இந்த ஃபார்முலாஸை மட்டும் கொடுத்துறேன். தயவு செய்து இதை பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெய்லர் சீரிஸ். இந்த டெய்லர் சீரிஸ் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு பாயிண்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா, ஃபேக்டர் தியரம் படிச்சிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏனா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர். இப்படி போடுவீங்க. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு பினா எக்ஸ் மைனஸ் பி. அதே மாதிரி தான் இங்க வரப்போகுது. நான் 2 ஃபேக்டர் எடுக்க போறேன். ஒன்னு எக்ஸ் மைனஸ் ஏ, இன்னொன்னு வந்து எக்ஸ் பிளஸ் ஏ. இதை நோட் பண்ணி மட்டும் வச்சுங்க. நீங்க இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏல ஐ கேன் எய்தர் டேக் எக்ஸ் மைனஸ் ஏ ஆர் எக்ஸ் பிளஸ் ஏ. ரெண்டுமே இருக்கு. இப்போ ஃபார்முலா எப்படி தெரியுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸுக்கு பதிலாக ஏ போடணும். அவ்வளோதான். எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ இந்த பார்ட்டி எக்ஸ் மைனஸ் ஏ. முதல்ல பாருங்க, நான் ஃபேக்டோரியல் எதுவுமே போடல இல்லையா? அப்போ 0 ஃபேக்டோரியல். இந்த இடத்துல 1 ஃபேக்டோரியல். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ அப்படி இந்த பவரும் இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ இன்டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் அண்ட் சோ ஆன். தயவு செய்து இதை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், உருத்தட்டி தான் ஆகணும். இதுதான் டெய்லர் சீரியஸ் உடைய ஃபார்முலா. ஃபார்முலா எழுதி வச்சாலே 1 மார்க் 5 மார்க் கொஸ்டின் இல்லை. சரிங்களா? அப்போ ஃபார்முலா எழுதி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெக்லாரின் சீரிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் மெக்லாரின் சீரிஸ். இப்போ இங்க எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏன்ற பாயிண்ட் போட்டோமா? மெக்லாரின் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அங்க எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? அங்க எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்க ஏ போட்டோம். இங்க எக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல 0 போடும். அப்ப என்ன ஃபார்முலா பாருங்க, யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ். ரொம்ப ஈஸி. அதிகமா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் மெக்லாரின் சீரிஸ் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அங்க பாரு, நான் எக்ஸுக்கு போல ஏ போட்டீங்க, இங்க எக்ஸுக்கு போல 0. அப்போ 0 வந்துட்டு நீங்க எல்லாத்துல போடுங்க. என்ன வரும் போகலாம்? எஃப் டேஷ் ஆஃப் 0, சாரி எஃப் டேஷ் ஆஃப் ஏன்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நம்ம 0 போட போறோம். ஏன்னா எக்ஸுக்கு போல 0 தானே, அதனால 0. அதுக்கடுத்து ஏக்கு போல 0. எக்ஸுக்கு போல 0னா ஏ உடைய வேல்யூ 0 தான். அதனுடைய மீனிங் அதான். அப்போ ஐ கேன் ரைட் வெறும் எக்ஸ் தான் இருக்கும். எக்ஸ் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இல்லையா? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், சாரி எஃப் டேஷ் ஆஃப் 0 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். எஃப் டேஷ் ஆஃப் 0 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், சாரி 0 into x square by 2 factorial. F triple dash of 0 by 3 factorial into x cube and so on. This will all go. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உடனடியா I'll just give you 1 minute time for you. அப்படியே ஸ்டோர் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க ஸ்கூல்ல நடத்திருந்தா நீங்க மனப்பாடம் பண்ணீங்க. ஒருவேளை இங்க தெரியலன்னா இப்ப மனப்பாடம் பண்ணீங்கன்னா இந்த 7.4 exercise is over. நீங்க will not get confused. சரிங்களா? இதான் டெக்னிக். டெய்லர் சீரியஸ்னா எக்ஸ் உடைய வேல்யூ ஏன்னு போடணும். மெக்லாரின் சீரியஸ்னா எக்ஸ் உடைய வேல்யூ 0ன்னு போடணும். So now we'll solve some problems. So exercise 7.5, straight away problemத்துக்குள்ள போயிடலாம். Write the Maclaurin series expansion of the following. Write the Maclaurin's expansions of the following. First one, பாருங்க, இந்த பேசிக் ஏன் நான் போடுறேன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போட போட ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சிலதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். Write the Maclaurin's expansion of the following. First one, e power x. First one, e power x.
So we have e power x first problem. சரிங்களா? நீங்க அந்த e power x ஃபர்ஸ்ட் எடுத்தனே we have to take f of x is equals to e power x. நல்லா பாருங்க, ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரேன். எனக்கு f of x equals to e power x கொடுத்தாங்க இல்லையா? எனக்கு மெக்லாரன் சீரிஸ்னாலே நீங்க செய்ய வேண்டியது you have to put x equal to 0. அப்ப முதல் ஃபர்ஸ்ட் கேஸ் f of x is equals to e power x. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ப்பா. f of 0 இதுதான் பேட்டர்ன் பாருங்க. x இருக்கிறது 0, அப்ப e power 0 which is equals to 1. அடுத்து f dash of x இத டிஃபரன்ஷியேட் பண்ணும் e power x. எனக்கு அதுதான் 0, அதுல போய் 0 போட்டா e power 0 equals to 1. f double dash of x அதுவும் e power x தான். அப்போ f double dash of 0 is equals to e power 0, that is also 1. f triple dash of x which is equals to again e power x எத்தனை முறை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் will get அதே தான். f triple dash of 0 equal to e power 0, that is 1. f4 of x is equals to e power x, that is also f4 of 0 is equals to e power 0, that is also 1. f5 of x is equals to e power x, that is f5 of 0 is equals to e power 0, that is equals to 1. Now listen very carefully. We have to put f of x தான் formula. What is Maclaurin series formula? யாரா மனப்பாடம் பண்ணவங்க சொல்லுங்க பார்க்கலாம். Easy Maclaurin series. f of x எல்லாமே 0 ல வரும். f of 0 plus x by 1 factorial. இந்த மாதிரி formula போட்டுங்க. x square by 2 factorial. இப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். x cube by 3 factorial into f double dash of triple dash of 0. x power 4 by 4 factorial into f4 of 0 and so on. இப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபார்முலா. அப்போ f of x, what is f of x? You have taken e power x equals to f of 0. What is f of 0? 1 plus x by 1 factorial 1 plus x square by எல்லாத்துக்குமே இங்க 1, அதனால ரொம்ப ஈஸி. x cube by 3 factorial into 1, x power 4 by 4 factorial into 1, x power 5 by 5 factorial into 1 and so on. Continuously infinity போயிட்டே இருக்கும். அப்போ therefore e power x is equals to 1 plus x by 1 factorial, x square by 2 factorial, x power 3 by 3 factorial, x power 4 by 4 factorial and so on. இதுதான்ப்பா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் e power x. ஒருவேளை எனக்கு அந்த சமயம் அந்த எக்ஸ்பான்ஷன் என்ட்ரன்ஸ்ல தேவைப்பட்டால் you can use Maclaurin series very well. அப்ப பாருங்க சீரிஸ் கண்டுபிடிச்சாச்சா? The expansion of e power x பாருங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? This is the right answer. We'll move on to the second problem. Second problem. 4 times வரைக்கும் போட்டா போதும் சார். நம்ம சார் ஒரு 4 times வரைக்கும் போட்டா போதும் சார். 4 வரைக்கும் போட்டா போதும். 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். இது 2 மார்க் சம் தான். செகண்ட் பாருங்க, sin x second subdivision. Let us take your f of x is equals to sin x. Second subdivision, your f of x is equals to sin x. So ரொம்ப ஈஸி சாப்டர். யார் வேணா போடலாம். ஸ்லோ லேர்னர் கூட இதில் ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா போட்டுடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் கொஸ்டின், f of x is equals to sin x. போன வாட்டி போட்ட மாதிரி அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் f of x இருந்து ஸ்டார்ட் பண்ணும். So let us take your f of x is equals to, let us take your f of x is equals to sin x. Your f of 0 is equals to sin 0. What is sin 0? 0. போடுறேன். அடுத்து f dash of x, sin x அப்பனா என்ன வரும்? cos x. f dash of 0 என்னது? cos 0 which is equals to 1. அதுக்கடுத்து f double dash of x, இன்னொரு முறை cos x டிஃபரன்ஷியேட் பண்ணு, minus sin x. டக்குன்னு சொல்லாமே f double dash of 0 will get minus sin 0. sin 0 வந்தாலே 0 தான். அதுக்கடுத்து f triple dash of x minus sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x will get f triple dash of 0 will get minus cos 0. cos 0 is 1, அங்க முன்னாடி மைனஸ் இருந்தால minus 1. f4 of x is equals to minus cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x, ஆல்ரெடி மைனஸ் இருந்தால plus sin x. f4 of 0 is equals to sin 0. your sin 0 is equals to 0. நெக்ஸ்ட் 5 வரைக்கும் கண்டுபிடிங்கப்பா. இந்த இடத்துல ஏன்னா ஆல்டர்னேட் சிம்பிள் வந்து 0 0 ஆயிட்டு இருக்கு இல்லையா? Right. Somebody asking that, sir, all the examples in 7.4. Definitely. Don't worry. உங்களுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு கண்டிப்பா I will give you respect. So I'll do all the problems maximum. எவ்வளவு ட்ரை பண்ணுங்க, ஈஸியா இருக்கிறத விட்டுருவேன், மீதி எல்லாத்தையும் போடுவேன். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா we'll get again cos x. we'll get f5 of 0 is equals to, கண்டிப்பா போடுறேன் தம்பி, உங்க பேரு நான் டக்குன்னு பார்க்கல.
ஸோ யார் கேட்டீங்க கேர்ளா பாயான்னு கூட தெரியாது. அதனால டெஃபினெட்லி உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி எல்லா சம்ஸும் நான் சால்வ் பண்றேன். f5 of 0 is also cos 0, which is equals to 1. What is the formula of Maclaurin series? இப்போ பாருங்க, ஒரு 2 சம் போடும்போது உங்களுக்கு f அப்படியே of x ஃபிங்கர் equal டிப்ஸ் to வந்துடும். f of 0. Is equals to, very good, f of 0 plus x by 1 factorial f dash of 0 plus x square by 2 factorial f double dash of 0 and so on. Now we'll get f of x என்ன அர்த்தம்? Sin x, which is equals to f of 0. What is f of 0? 0 plus x by 1 factorial f dash of 0 1 plus x square by 2 factorial into f double dash of 0 0 plus x cube by 3 factorial into f triple dash of 0 is minus 1 plus x power 4 by 4 factorial f4 of 0 is 0 plus x power 5 by 5 factorial into 1 and so on. We'll get this as இது 0 ஆயிடும், x by 1 factorial இது 0 ஆயிடும், minus x cube by 3 factorial அடுத்தது 0 ஆயிடும், plus x power 5 by 5 factorial plus to minus alternate symbol வரதுனால next minus தான் வரும் and so on. That is your answer. Your sin x is equals to, இதெல்லாம் 2 mark question தான், 2 marks அப்படி இல்லைனா maximum 3 marks. Moving on to the third problem, subdivision 3. இது நீங்களே கூட போடலாம், சரி பரவாயில்ல நான் போடுறேன். இது அப்படியே உல்டா cos x, f of x ன்றது இங்க cos x ன்றது, f of x is equals to cos x. f of x is equals to cos x. Now take this as your f of x is equals to cos x. சரியா? இப்போ இந்த இடத்துல f of 0, that is cos 0 equals to 1. அப்படியே உல்டா வரும், f dash of x is equals to minus sin x, f dash of 0 is equals to minus sin 0, that is becomes 0. f double dash of x is equals to minus sin x differentiate பண்ணா cos x, f double dash of 0 is equals to minus cos 0, which is equals to minus 1. f4 of x is equals to minus cos x upon sin x minus sin x plus sin x ஆயிடும். Our f triple dash of 0 is equals to sin 0. I can get this as 0. f5 of x is equals to, sorry, f3 man. f4 of x is equals to sin x upon cos x. We'll get f4 of 0 is equals to cos 0, that becomes 1. ஏன்னா அதுக்கு அடுத்த வேல்யூ 0 ஆக போது, அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்மளுக்கு மெக்லாரின் சீரிஸ் என்ன சொல்றது? f of x is equals to f of 0 plus x by 1 factorial f dash of 0 plus x square by 2 factorial into f double dash of 0 plus x cube by 3 factorial f triple dash of 0 and so on plus dot 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 dot. What is your f of x? I can take this as cos x. f of 0, what is f of 0? 1 plus x by 1 factorial f dash of 0, which is equals to 0, x square by 2 factorial into f double dash of 0, that is called minus 1 plus x cube by 3 factorial into f triple dash of 0, that is 0, x power 4 by factorial f triple dash of 4 of 0 is 1 and so on. Minus 1 plus to minus plus minus. I can put 1 plus இது மைனஸ்ல வரும், minus x square by 2 factorial plus x power 4 by, பாருங்க அது போன வாட்டி வந்ததுன்னா ஆட் ஃபங்க்ஷன்ல வந்துச்சு, இப்போ ஈவன் ஃபங்க்ஷன்ல வருது பாருங்க, 4 factorial minus dot dot. இதுதான் வந்து உங்களுடைய cos x உடைய வேல்யூ. போன வாட்டி எல்லாமே ஆட் ஃபங்க்ஷன்ல வந்துச்சு சைன்ல, இங்க ஈவன்ல வந்துருக்கு. Next problem, அதே subdivision 4. Next subdivision 4, write the Maclaurin expansion for f of x is equals to. So ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது, ஒன்னா 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், ஆனா ஈஸி தான். சரிங்களா? So it is taken f of x is equals to f of x is equals to f of x is equals to log 1 minus x. இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, -1 less than or equal to x less than 1. அதாவது என்னுடைய x உடைய வேல்யூ -1க்கும் less than 1க்கும் நடுவுல இருக்கு. ஏன்னா அங்க ஒருவேளை நான் +1 போட்டேன்னு வச்சுங்க, that becomes 0. log 0 is undefined. நான் ஏற்கனவே உங்களுக்கு லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூஸ் சொல்றப்ப log 0 அப்படின்றது என்ன தெரியுமா? It is a infinite value.
அதனால அதுக்கு log 0க்கு வேல்யூ கிடையாது, அன்டிஃபைன்ட். அதனால அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ வெறும் ஞாபகம் வச்சுக்கோங்க, -1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் கண்டிஷன் கொடுத்துட்டான். அப்ப எக்ஸ்ன்றது கண்டிப்பா 1 இருக்கக்கூடாது, என்ன இருந்தால் அது வந்து அன்டிஃபைன்டா மாறிடும். இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கா ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா கண்டுபிடிச்சிட்டு வர போறேன். எல்லாம் கவனிங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இட் வாஸ் given f of x which is equals to log 1 minus x. f of 0 x க்கு பதிலா 0 போடுவோம்னா log 1 is 0. Next differentiable f dash of x equals to log x differentiate பண்ணா 1 by x, அதாவது 1 by 1 minus x. மறுபடியும் இந்த மைனஸ் x, இது பிளஸ் இருந்தா பிரச்சனை கிடையாது. இங்க மைனஸ் x இருக்குல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 will get -1 divided by 1 minus x. f dash of 0 is equals to -1. x க்கு பதிலா 0 போடுவேன், 1 minus 0 1 which is equals to -1. இப்போ இந்த f dash of x ஒரு சின்ன ரீஅரேஞ்ச், இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த 1 minus x மேல போனா இப்படி பண்ணா ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் நான் போடுறேன். மைனஸ் ஆஃப் 1 minus x power -1 கீழே இருக்கிறத மேல கொண்டு போறேன். If I have to write 1 by a, I can write this as 1 by a whole equals to a power -1. சரிங்களா? So அப்ப f dash of 0 is equals to -1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது f double dash of x, இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இந்த மைனஸ் வந்துருமா 2, 1 minus x -1 -1 -2. இப்போ நீங்க போடுங்க f dash of 0 equals to 2 into x க்கு பதிலா 0 போட்டா 1 power anything is 1, the answer is 2. Next f3 of x, again once again differentiation. சரியா? அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, -2 into -2 இல்லையா? So I can get this, இங்க தப்பா போட்டப்பா, இங்க -1 தான் வரும், +2 இல்ல +1 மாறிடும். அப்போ இங்க 1 தான், ஏன்னா minus into minus plus 1 into 1 1, the answer I will get 1. இப்போதான் இது -2 ஆகும். 1 minus double dash of x ல சொல்லுமா, f f double dash of x differentiate பண்ணா -1 வரும் சார். f double dash of x differentiate பண்ணா -1 வரும் சார். ரைட் சாரி, again இன்னொரு டைம் திருப்பி பண்ணும்போது இல்ல மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு -1 வரும். ஒண்ணும் இல்லம்மா, தப்பு இல்ல, கரெக்ட் தான். இது பிளஸ் ஆயிடுச்சு. இந்த 1 minus x மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், 1 0 ஆயிடும், -x பண்ணா -1. அப்போ I will get the answer. ஒரு ஸ்டெப் ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதிங்க. will get minus of 1 minus x whole power -2. அப்போ இதனுடைய வேல்யூ -1 -1. அடுத்தது f triple dash of x, 1 minus 3. அப்புறம் இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ற 0 -x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 will get -2 into 1 minus x whole power -3. அப்போ f3 of 0 is equals to -2 into 1 which is equals to -2. x க்கு பதிலா 0 போடுவோமா, this becomes 1. f4 of x 6 into 1 minus x whole power -4. மறுபடியும் இந்த -x பண்ணா -1 will get -6 into 1 minus x whole power -4. So f4 of 0 is equals to x க்கு பதிலா 0 போட்டா 1 -6 into 1 which is equals to -6. Next f5 of last half, minus into minus 24 இல்லையா? So plus 24 into 1 minus x whole power -5. மேல ஒன்று குறையும், -x பண்ணா -1 will get -24 into 1 power x -5. அப்போ f5 of 0 is equals to will get -24 into 1 which is equals to -20. So what is the Maclaurin series? What is the formula for Maclaurin series? Your f of x is equals to f of 0 plus x by 1 factorial, f dash of 0, x square by 2 factorial, f triple dash of 0 and so on. f of x என்ன எடுத்தோமா, log 1 minus x. அதை கொண்டு வந்து போடுங்க. What is your f of 0? f of 0 என்ன கண்டுபிடிச்சோம், 0 plus x by 1 factorial, f dash of 0 minus 1 plus x square by 2 factorial, f double dash of 0 இல்லையா, f double dash of 0 will get this as -1 plus x cube by 3 factorial, f triple dash of 0 -2 plus x power 4 by 4 factorial, f4 of 0 which is equals to -6 plus x power 5 by 5 factorial into -24. இப்போ இது எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் 0, இதை -x by எல்லாமே மைனஸ் சிம்பிள் தான், -x square by 2 factorial, -2x cube by 3 factorial, -6x power 4 by 4 factorial, -24x power 5
divided by 5 factorial and so on minus dot 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 dot. So we'll get the answer minus x by 1 factorial. இதோட ஸ்டாப் பண்ணாலும் போதும். So minus x by 1 factorial minus x square by 2 factorial minus 2x cube by 3 factorial. Further divide பண்ணலாம். எப்படின்னா minus x by 1 factorial minus x square by 2 factorial. 1 factorial is 1 இல்லையா? அது அப்படியே போட்டுடலாம். 1 போட்டாலும் ஒன்று தான், போடலாலும் ஒன்று தான். 2 factorial 2 minus x cube by 3 factorial is 6. 2 6ல டிவைட் பண்ணா 3 minus 4 factorial 24. 6 24ல பண்ணா 4. அதுக்கப்புறம் minus x power 5 by 5 minus dot dot dot. That is the answer. ஒரு 5 mark question. Log 1 minus x. Please take down. Next is also very important. Very, very important sum. So எல்லாரும் கவனிக்கணும். Please take down carefully. அடுத்த சம் இதுவும் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அது அதோட இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்டுனே இருப்பாங்க. Okay, fifth subdivision. F of x is equals to tan inverse of x. F of x is equals to ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்பயே நோட் பண்ணீங்க, மார்ச்ல கேட்கறதுக்கு ஒருவேளை மெக்லாரின் சீரீஸ்ல கேட்க மாட்டாங்க 5 மார்க் கொஸ்டின். அப்படி இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டா திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஷியோர் 5 மார்க் கொஸ்டின். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? நான் போன சம் போட்டேன்னா அதுல கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை மெக்லாரின் சீரீஸ்ல இருந்து ஒரு கேட்கணும் ஒரு சம் அப்படின்னா டெஃபினட்டா இது பல 20-15 இயர்ஸா இந்த கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபிஃப்த் சம். The fifth subdivision is f of x is equal to tan inverse of x. The limits is given intervals -1 less than or equal to x less than or equal to 1. என்னுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கு? -1 +1 தான் x உடைய வேல்யூ. இந்த சைடு இருக்காது, அந்த சைடு இருக்காது. அப்ப tan inverse of x நம்மளுக்கு தெரியும். tan inverse of 1 னா 5/4 இல்லையா? 45 டிகிரி அப்படின்னு படிச்சிருப்போம் tan inverse of 1. இப்போ இந்த இடத்துல பாருங்க சில மாடிஃபிகேஷன் நம்ம பண்ண போறோம். யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம், வாட் இஸ் த டிஃபரன்சியேஷன் ஆஃப் tan inverse of x? முதல் எடுத்தோடனே நீங்க செய்ய வேண்டியது முதல் அப்படி கொடுத்துருக்க டேர்ம் அப்படியே போட்டு f of x is equals to tan inverse of x. அப்போ f of 0 அப்படின்னா tan inverse of 0. எப்போ tanல 0 இருக்கும்? 0 டிகிரி. ஏன்னா கண்டிஷன் -1 கொடுத்துரும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் எடுக்கணும். f dash of x யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, வாட் இஸ் த டிஃபரன்சியேஷன் ஆஃப் tan inverse? plus x 1 square. divided by 1 plus x square. அப்போ f dash of 0 is equals to x பதிலா 0 போடுவோம். 1/1 plus 0 which is equals to 1. Next f double dash of x. இப்போ போன வாட்டி போன மாதிரி தான் 1/1 plus x square இருக்கு இல்லையா? இப்போ இதுல என்ன செய்ய போறோம்னா ஒரு அதுதான் இங்க கொஞ்சம் ஒரு ஆல்டர்னேட் பண்ண போறோம். பைனாமியல் தியரம்னு 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 1 plus x square அப்படியே தான் இருக்கும் இல்லையா? f dash of x ல 1 plus x square அப்படியே இருக்கும். இத மேல கொண்டு போனா we'll get -1. கரெக்டா? இன்வர்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு பைனாமியல் தியரம், ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா 1 plus x whole power -1 அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா இருக்கு. தெரியும்னா தயவுசெய்து நோட் பண்ணீங்க. 1 minus x plus x square minus x cube plus x power 4 minus dot 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 dot. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இது பைனாமியல் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். We can say this theorem is a binomial theorem. இதுல அதே மைனஸ் வந்துட்டு வச்சுங்க 1 minus x ன்னு. தம்பி யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணுங்கப்பா. அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட் பண்ணுங்கப்பா. சாரிப்பா. 1 plus x whole power -1. இப்போ இந்த இடத்துல எனக்கு -x வந்துச்சுன்னா எல்லாமே பிளஸ். 1 plus x plus x square plus x cube. இப்போ இங்க x வர இடத்துல x square வந்துச்சுப்பா. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா இதுதான் பெஸ்ட் மெத்தட். வேற எதையும் போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடு. அப்படி இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் போன வாட்டி போட்ட மாதிரி எடுத்து x ஸ்கொயரை பண்ணுவேன் 2x. இது கீப் ஆன் ரிப்பீட்டிங்கா இருக்கும், உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இது பாருங்க, இந்த ஃபார்முலா மட்டும் உனக்கு தெரிஞ்சு வச்சுக்க. 11th படிச்சிருக்கிறாரு. அப்ப எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர் போடுறேன். 1 minus x square x power 4 minus x power 6 x power 8 and so on. அப்போ இதனுடைய வேல்யூ எப்படி போடலாம்? f of x is equals to f dash of x is equals to 1 minus x square plus x power 4 minus x power 6 plus x power 8 இல்லையா? and so on. இப்படியே போயிட்டு இருக்குமா? இப்போ நான் என்ன பண்றேன்? f dash of x-க்கு நான் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அதனால அங்க போக தேவையில்ல. அடுத்தது f double dash of x 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0.
மீதி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? மைனஸ் 2x பிளஸ் எக்ஸ் Plus பவர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 4x கியூப். சரிங்களா? வில் கெட் 4x கியூப். அடுத்தது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. வில் கெட் மைனஸ் 6x பவர் 5. அதுக்கடுத்து 8 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 8x பவர் 7. ஸோ இது வந்து போயிட்டே இருக்கும். கீப் ஆன் ரிப்பீட்டிங். எனக்கு தேவை f டபுள் டேஷ் ஆஃப் 0. எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா இந்த டேர்ம்ல வராது இல்லையா? எந்த டேர்மும் வர இந்த இடத்துல பாருங்க. we don't have any term. ஏன்னா எக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால the value is 0. நெக்ஸ்ட் f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் x மைனஸ் 2x பண்ணா மைனஸ் 2 தான் வரும். 4x கியூப் பண்ணா 12x ஸ்கொயர் மைனஸ் 30x பவர் 4 பிளஸ் 56x பவர் 6 and so on. Let us find out f triple dash of 0. இந்த பார்ட் 0. வெறும் மைனஸ் 2 மட்டும் தான் இருக்கு. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? பாருங்க, அந்த பைனாமியல் தியரம் நீங்க வேணா போட்டுங்க மேல. பைனாமியல் தியரம். If you know this theorem, then this problem is very simple to you. ஓகேவா? அப்ப பாருங்க, நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். அடுத்தது fy of x ஒரு 5 இது சேர்க்கணும். f4 of x minus 2 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 0. 12x square I'll get 24x minus 120x cube plus 56 into 6 எவ்வளவு வருது பாருங்க. 56 into 6 we have 36 மேல 3 5 30 33 336. I'll get the answer is 333. 3 எவ்வளவு? 336 336 x power 5 and so on. I want to find out f4 of 0. இது 0 இது 0 இது 0 எல்லாமே 0. ஏன்னா எல்லாத்துக்குமே x terms இருக்குது. லாஸ்டா f5 of x 24 minus 360x square plus dot 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 fy of 0. ஏன்னா எல்லாமே 0 ஆகும். இது மட்டும் தான் இருக்கும் 24. அப்படியே டிக் போடு, அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. ஒன்ஸ் யூ நோ த பைனாமி. ஏன்னா இது 11th ஸ்டாண்டர்ட்ல கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம படிச்சுட்டு வந்ததுனாலதான் அந்த தியரம் நான் கொடுத்துருக்கிறேன். பைனாமியல் தியரம் 1 + x square. அதை தான் நம்ம போட முடியும். இப்ப எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம்பா. எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் நான் என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? எல்லா வேல்யூஸும் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இது எப்படி போடுறேன்றத பாருங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் மெக்லாரின் சீரிஸ் ஃபார்முலா? யுவர் மெக்லாரின் சீரிஸ் இஸ் வாட்? வாட் இஸ் யுவர் மெக்லாரின் சீரிஸ்? வாட் இஸ் த ஃபார்முலா? யாரா டக்கு எல்லாத்தையும் மனப்பாடம். x equal to f of 0 plus x by 1 factorial f dash of 0 x square by 2 factorial f double dash of 0 plus dot 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 dot. What is f of x? I have taken that as tan inverse of x. இல்லையா? இப்போ f of 0 ஒன்னு கண்டுபிடிச்ச வேல்யூஸை கொண்டு வந்து நீங்க எழுதுறீங்க. What is f dash of 0? That is becomes 0 plus x by 1 factorial into 1 plus x square by 2 factorial f double dash of 0 which is equals to 0 plus x cube by 3 factorial f triple dash of 0 which is equals to minus 2 plus x power 4 by 4 factorial into 0 x power 5 by 5 factorial into 24 plus dot 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 dot. Now x by 1 factorial is 0 minus 2 into x cube by 3 factorial at the 0 plus 24 x power 5 by 5 factorial minus dot 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 dot. This is your tan inverse of x. So the answer is tan inverse of x equals to x by 1 factorial minus 2x by 3 factorial plus 24x power 5 by 5 factorial. Okay, Oma, one of the important superstar problem. Please take down. Very important superstar problem. We'll move on to the exercise 7.4. Next question to போயிடலாம். Second question. 7. இப்போ பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம இந்த 5 சமம் வந்து பாத்தீங்கன்னா மெக்லாரின் சீரிஸ்ல பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறோம். நம்ம இன்னும் ஒரு சம் இருக்கு சார். இன்னும் ஒரு சம் இருக்காமா? cos square x இருக்கு சார். cos square x அதுவும் போடலாமா? சரி, ஓகே, ரைட். அது நீங்க போட்டுப்பீங்கன்னு நினைச்சேன். ரைட், ஐ சால்வ் இட். சார் நாங்களே போட்டுக்கிறோம் சார். நீங்க போட்டுக்கிறீங்களாமா? ரைட். அதான் ஒண்ணு இல்லம்மா, நான் ஸ்டெப் மட்டும் சொல்றேன். அதாவது ஒரு ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. என்னன்னா 2 sin a cos 2a க்கு 3 ஃபார்முலா இருக்கு. யார் சொல்ல போறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து cos squared a minus sin squared a இல்லையா? அடுத்தது வந்து 2 cos squared a minus 1. இன்னொன்னு வந்து 1 minus 2 sin squared a. இப்ப இதுல இந்த ஃபார்முலா தான் எடுக்கிறேன். 2 cos squared a minus 1 is equals to cos 2a. அப்ப I can write 2 cos squared a is equals to 1 plus cos 2a.
அப்புறம் cos squared a is equals to 1 plus cos 2a divided by 2. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். அப்போ இது எப்படி சொல்லலாம்? எக்ஸ்ல போடும்போது cos squared x is equals to 1 by 2 into 1 plus cos x, cos 2x. இப்படி வச்சு போடுங்களேன். ஃபர்ஸ்ட் இதுதான் என்னுடைய f of x. அப்போ f of xன்றது cos squared x எடுத்தீங்கன்னா அதை I can write 1 by 2 into 1 plus cos 2x. f of 0னா cos 0 1 டைரக்டா போட்டுடலாம் இல்லையா? அது ஆன்சர் அப்படியே விட்டுறோம். இப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. f dash of x 1 by 2 கான்ஸ்டன்ட் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா will get minus sin 2x. மறுபடியும் அந்த 2x பண்ணுவீங்க, 2 கேன்சல், minus sin 2x 0. அதே போல ஃபர்தரா பண்ணிட்டே போலாமாப்பா? போட்டுடலாம்ல. So this is an idea. I have given the hint. Please do it yourself. We'll move on to the Taylor series. Write down the Taylor series expansion. சொல்லுமா. சார் இங்க பைனாமியல் தியரம்ல 1 plus x ஸ்கொயர் பவர் -1 வரும் தானே சார்? வருமா? ரைட். 1 power 6 minus. Second question. Write down the Taylor series expansion. 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 Write down the Taylor series expansion of the function log x. Of the function log x. About x is equals to 1. About x equals to 1. Up to 3 non-zero terms. Up to 3 non-zero terms. For x is greater than 0. 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 So that is a question here. Please listen very carefully. ரொம்ப ஈஸி தான். டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சா போதும். அங்க x equal to 0, இங்க x equal to some value. இங்க x is equals to 1 அப்படின்னு எடுக்கணும். Up to 3 non-zero terms for x is greater than 0. இவன் நல்லா கவனிக்கணும். f of x is equals to log x ன்னு சொல்லியாச்சு. கரெக்டுங்களா? நான் ஃபர்ஸ்ட் எடுத்துமே அந்த ஸ்டெப் தான் எடுப்பேன். f of x is equals to log x. நமக்கு x உடைய வேல்யூ 1, அங்க 0, அதனால பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லணும்னா f of x log x இல்லையா? முதல்ல f of 1 கண்டுபிடிங்க. ஏன்னா x உடைய வேல்யூ 1. அப்போ x equals to 1 போட்டா log 1 becomes 0. அடுத்து ரெண்டாவது f dash of x. f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணா log x பண்ணா 1 by x. f dash of 1 that is called 1 by 1, that is 1. போன வாட்டி ஈஸியா இருந்துச்சு, 0 போட்டோம். f dash of x இருக்கும்போது -1 by x ஸ்கொயர். இது எப்படி போடலாம்னா -x power -2. அடுத்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இப்ப இந்த ஸ்டெப்ல போட்டேன். f double dash of 1, x-க்கு பதிலா 1 போடுவேன், -1 by 1 which is equals to -2. f triple dash of x, so 2 முன்னாடி வந்துருமாப்பா? minus into minus plus 2, மேல ஒன்று ரெடியூஸ் ஆகும், -3. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல f triple dash of x that is called 1, x-க்கு பதிலா 1 போடுவேன். நம்ம தேர்ட் டிஃபரன்ஷியேஷன்ல திருப்பி ஒரு மைனஸ் வந்து -2 வரும் சார். எப்படிமா வரும் -2? இங்க இருக்கு x தானே இருக்கு. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தானே. நீங்க அதெல்லாம் x மட்டும் தான் இருக்குது உள்ள. பாருங்க பிராக்கெட் மாதிரி நினைச்சுக்க. மைனஸ் இன்டு மைனஸ் அது முடிஞ்சுதா? x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தானே. அப்ப அதே ஆன்சர் தானே கிடைக்கும். 2x power -3 -1 வராது. வெறும் x தான். அப்போ 1. அப்போ 2 into 1 which is equals to 2. நெக்ஸ்ட் பாருங்க f4 of x. உன்னதடி சொல்ற மாதிரி இப்ப பாருங்க 2 into -3 -6, x power -3 -4. இந்த x டிஃபரன்ஷியேட்னா வெறும் 1 தான் வரும். -1 எப்படி வரும்? நான் தான் அந்த 2 இங்க கொண்டு போயிட்டேனே, அதுக்கு மைனஸ் வராது. அப்ப பாருங்க -1 which is equals to f4 of 1. I can write this as -6 into 1 which is equals to -. ஏன்னா 1 power anything is 1 தான். அடுத்து f5 of x 24 into x, மறுபடியும் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. We'll get f5 of 1 is equals to 24 into 1 which is equals to 24. So now Taylor series என்ன formula சொல்லுங்க. What is Taylor series? Your f of x is equals to, what is Taylor series? Your f of x is equals to
சொல்லுங்க பா டக்குன்னு. What is Taylor series? At x is equals to 1. Very good. At x equals to 1. அப்போ I can write this as f of x is equals to. நான் யூஸ்வலா ஃபார்ம் f of a ன்னு போடுவேன். இங்க a ன்றது 1. அப்போ f of 1 plus next dash F of dash of 1 into x minus very 1 good. by f 1 dash of 1 factorial. divided by 1 factorial f dash of 1 by 1 factorial into x minus 1 X plus minus f 1 double dash of 1 divided by 2 factorial 2 factorial into x minus 1 the whole square plus f triple dash of 1 divided by 3 factorial into x minus 1. யூஸ்வலா அந்த இடத்துல x மைனஸ் ஏன்னு போடுவோம், இங்க மைனஸ் 1 போடுறோம், அவ்வளவுதான். அப்போ f of x நான் என்னன்னு கன்சிடர் பண்ணேன்? log x. What is f of 1? 0. f dash of 1 is what? 1 by 1 factorial into x minus 1 plus இதனுடைய வேல்யூ minus 1. minus 1 divided by 2 factorial into x minus 1 the whole square. 2 divided by 3 factorial into x minus 1 the whole cube plus minus 6 divided by 4 factorial x minus 1 the whole power 4 plus 24 divided by 5 factorial into x minus 1 by 4 plus dot dot dot. Now I can get log x is equals to x minus 1 by 1 factorial minus of x minus 1 the whole square by 2 factorial plus x minus 1 the whole cube 2 into x minus 1 the whole cube divided by 3 factorial minus 6 into x minus 1 the whole power by 4 factorial plus 24 by 5 factorial into x minus 1 the whole power 5 minus dot dot. That is the answer. Please take down. சரிங்களா? போட போட ரொம்ப ஈஸிப்பா. மெக்லாரின் சீரிஸ் இப்போ ஈஸி ஆயிடுச்சுல, அதே மாதிரி நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இது ரொம்ப ஈஸி ஆயிடும். டெய்லர் சீரிஸ். Third problem. Expand next sum. Expand sin x. Next sum. Expand sin x. The next problem is expand sin x. Expand sin x. The next problem. Expand sin x in ascending order. Expand sin x in ascending order up to 3 non-zero terms. Up to 3 non-zero terms. என்ன மீனிங் பா? expand sin x in ascending orders. அப்ப என்ன sin x ன்னு சொல்லணும்னா டெஃபினட்டா f of x is equals to sin x. எனக்கு term should be x minus 4. அப்போ x உடைய வேல்யூ 4. அவ்வளவுதான். at x is equals to 4 pi by 4 ன்னு போட்டுங்க. எனக்கு என்னுடைய டேர்ம்ஸ்ல எப்படி இருக்கும்னா x minus 4, x minus 4 square, x minus 4 the whole cube அப்படி இருக்கணும். அப்ப என்னுடைய பாயிண்ட் என்ன சொல்லலாம்? x is equals to pi by 4. Now we have taken that f of x is equals to sin x. ஏற்கனவே இதை போட்டுட்டோம் இல்லையா? So அப்போ f of pi by 4. We can get this as sin pi by 4. Sin 45 degree is 1 by root. Next f dash of x, sin x differentiate பண்ணா cos x. f dash of pi by 4, which is equals to cos pi by 4. Again we'll get the same thing 1 by root. Next f double dash of x, cos x differentiate பண்ணா minus sin x. f double dash of pi by 4. We can write this as minus sin pi by 4, which is equals to minus 1 by root. Right? At least 3 times. ஒன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். Which is equals to minus sin x upon cos x. f triple dash of pi by 4, which is equals to minus cos pi by 4. I can write this as minus 1 by root. இப்போ என்ன பாயிண்ட் சொல்லிட்டா? அவன் கொடுத்தது x minus pi by 4 termsல இருக்கணும். So that I have taken that point is x equals to pi by. Therefore, by Taylor series, I can write the Taylor series. என்ன எழுதலாம்? f of x is equals to என்ன பண்ணும்? f of pi by 4 plus x by 1, sorry, f dash of pi by 4 divided by 1 factorial. என்ன termsல இருக்கணும்? x minus pi by 4 plus f double dash of pi by 4 divided by 2 factorial into x minus pi by 4 the whole square plus f triple dash of pi by 4 divided by 3 factorial into x minus pi by 4 the whole cube plus dot 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 dot. Right? இப்போ எல்லா வேல்யூஸ் எனக்கு தெரியும். f of x is equals to sin x. f of pi by 4 I can write this as 1 by root.
f dash of pi by 4 இல்லையா 1 by root 2. I can write this as 1 by root 2 into x factorial into x minus pi by 4. Next, f dash of pi by 4, அதுவும் 1 by root 2. I can write this as 1 by root 2 into x. தப்பு போட்டோம்னா f 1 factorial x factorial போட்டேன் into 2 factorial இல்லையா 1 by root 2 into 2 factorial. அடுத்தது into x minus pi by 4 the whole square. Minus of next minus 1 by root 2 minus 1 by root 2 1 by root 2 1 by root 2 இதுவே minus 1 by root 2 தான். அதுக்கடுத்து minus 1 by root 2 into 3 factorial x minus by 4 the whole cube plus dot dot. That is the answer. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. கஷ்டம் எதனா இருக்கா? நீங்க ஐடென்டிஃபை பண்ணா போதும். x equals to 5 by 4 பாயிண்ட்டை மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். The answer is, if you want, you can take common also. Common எடுத்து நீங்க போடலாம். அப்படியே விட்டாலும் please take out. So one more problem. Expand the polynomial f of x is equal to. Expand the polynomial. Expand the polynomial f of x is equal to. Expand the polynomial f of x is equal to. Expand the polynomial f of x is equal to x square minus 3x plus 2 in powers of x minus 1. அப்போ பவர்ஸ் கொடுத்துட்டாலே தெரியும் point is x equals to 1. இல்ல கரெக்டா? So அப்ப f of x is equals to x square minus 3x plus 2 சொல்லிட்டோம். இப்போ இந்த சம்ல பாருங்க, நல்லா கவனிக்கணும். எனக்கு நான் ஈஸியா போட்டுறேன். என்ன பவர் x minus 1 தான் வோல்ட். எல்லாவற்றை விட இந்த ப்ராப்ளம் தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸி. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மாதிரி டிஃபரன்ஷியேஷன் நிறைய பண்ணிருக்கோம். It is given that f of x equals to x square minus 3x plus 2. ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க வேண்டியது f of 1. x போல 1 போடுவோம். 1 square 1 minus 3 plus 2 which is equals to 0. f dash of x 2x minus 3. f dash of 1 x போல 1 போடுவேன். 2 minus 3 which is equals to minus 1. f double dash of x which is equals to வெறும் 2. அப்போ f double dash of 1 is equals to என்ன வரும்ப்பா? x போல வெறும் 2 அப்போ 2. நெக்ஸ்ட் f triple dash of x பாருங்களேன், வெறும் 0. அப்ப இதுவும் 0. இதுக்கு மேல எந்த டேர்மே வராதுப்பா. அப்ப இதுக்கு மேல டேர்ம்ஸே கிடையாது. அப்போ வெறும் 3 டேர்ம் தான் இந்த இதுக்கு எக்ஸ்பான்ஷன். அப்போ ஐ கேன் டேக் இதுக்கு மேல வர வேல்யூஸே கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? வாட் இஸ் அட் x is equals to 1. your f dash of x is equal, sorry, f of x is equals to f of 1 plus இல்லையா f of 1 plus f dash of 1 by 1 factorial. என்ன பவர்ஸ் என்ன இருக்கணும்? x minus 1 plus f double dash of 1 divided by 2 factorial x minus 1 the whole square. f triple dash of 1 divided by 3 factorial into x minus 1 the whole cube plus dot dot. Now what is f of x? We'll get x square minus 3x plus 2. What is f of 1? 0. f of dash of 1 is equals to minus 1 by 1 factorial into x minus 1 plus 2 into f double dash of 1 the 2 by 2 factorial into x minus 1 the whole square. அடுத்த டேர்ம்ல இருந்து 0 ஸ்டார்ட் ஆயிடும். போட தேவையில்லை. Therefore I'll get x square minus 3x plus 2. I can write in terms of x minus 1 the whole square ல போனோம்னா I can get minus 1 by 1 minus of x minus 1 plus 2 factorial by 2. அப்போ plus x minus 1 the whole square. இதை வேணா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. We'll get the answer x square minus 3x plus 2. So ஒரே நிமிஷம். வந்துருச்சுப்பா. அது ஆட்டோமேட்டிக்கா நோ மார் ஆயிடுச்சு. சரியா? ப்ளீஸ் டேக் நோட். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இந்த சம். பாருங்க, f of x is equals to x square minus 3x plus 2. Other in terms of x minus, நீங்க ஒண்ணா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்களேன். What we'll get? Minus x plus 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண பாருங்க. x square minus 2x plus 1. இதை ஆட் பண்ணீங்கன்னா x square minus 2x minus 3x minus 3x plus 2. அதே ஆன்சர் வருது பாருங்க. In terms of x minus 1 the பவர்ஸ்ல போடும்போது இதுதான் ஆன்சர். That is the answer. So with this we'll stop today. We'll continue more problems tomorrow. சரிங்களா?
அது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் தம்பி. இப்போ நான் எக்ஸசைஸை ஃபுல்லா முடிச்சிட்டேன். அதுக்காக தான் நான் வந்து இதை குயிக்கா போட்டேன். நாளைக்கு நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம பார்ப்போம். அடுத்தது வில் see the monotonic functions. சரிங்களா? அந்த மோனோடானிக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். So with this, we'll stop today. We'll continue tomorrow. I hope you can enjoy this today's class. Very simple, very easy, at the same time important also. Okay, we'll meet tomorrow. God bless you all. Take care. Bye. Okay, sir. Thank you, sir. Sir, take care, sir. Bye, sir. Okay, ma'am. Bye. Yes, sir.